லவ்லாவோட இந்த எலகன்ட் ட்ரை சைக்கிள் போதுமா கல்யாணத்துக்கு? லக்கி எங்க காணோம்? பாய் போறோம், நீ வரியா இல்லையா? சரி வீட்லயே இரு. நீ வரலனா இங்கே தான் இருக்கணும். பரவாயில்லை, சரி வீட்லயே இருக்கட்டும். பாய் லக்கி. பாய் மக்களே. நம்ம இப்போ அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம் மக்களே. அழகுக்கு எல்லா வாட்டியும் பண்ணி மூஞ்சி நீ தாண்டி சொல்ற. அதனால இந்த வாட்டி நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கிக்கு ரீசெண்டா நாங்க வாங்கின ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறோம் மக்களே. எஸ், அதுதான் லவ்லாவோட இந்த எலகன்ட் ட்ரை சைக்கிள். லக்கியோட ரீசன்ட் ஃபேவரட் இது. மார்க்கெட்ல நிறைய ட்ரை சைக்கிள்ஸ் பேபிஸ்க்குன்னு அவைலபிளா இருக்கு. பட் அதெல்லாம் சேஃப்டியா இருக்குமா, நம்ம பாப்பாக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ண அதுல எனக்கு பெஸ்டா பட்டது இந்த லவ்லாவோட ட்ரை சைக்கிள் தான். இந்த சைக்கிள் 1.5 இருந்து 5 இயர்ஸ் பேபிஸ் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதோட கேரிங் கெபாசிட்டி அப் டு 25 kg. இது 2-in-1 கன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் கொண்ட ஒரு ட்ரை சைக்கிள் மக்களே, வித் ஃபோல்டபிள் ஃபுட் ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் இதுல சேஃப்டி பெல்ட்ஸ்மே இருக்கு. பேபிஸ் கீழே விழாம இந்த சேஃப்டி பெல்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுல இருக்க டிட்டாச்சபிள் அண்ட் லென்த் அட்ஜஸ்டபிள் பேரண்ட் புஷ் பார் இந்த ட்ரை சைக்கிளை நம்மள ஈஸியா ஹேண்டில் பண்ண வைக்குது. இதுல ஃப்ரண்ட் அண்ட் ரீர் பேஸ்கெட்ஸ் இருக்கு மக்களே. ஸோ பேபிஸ்க்கு தேவையான விஷயத்தை அதுல வச்சுக்கலாம். லக்கி பாத்தீங்களா, அவங்க சிப்பர் அண்ட் அவங்க டாமியை உள்ள செட்டில் பண்ணிட்டாங்க. இந்த சைக்கிள் மேட் அப் ஆஃப் ஃபுல் மெட்டல் ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்சது இந்த ஹேண்டில்ஸ் தான் மக்களே. ரொம்ப ஈஸி கிரிப், பேபிஸ் பிடிச்சி ஓட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல ஒரு குட்டி பெல்லுமே கொடுத்துருக்காங்க கியூட்டா. இந்த டயர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி டயர்ஸா இருக்கு. ஸோ அதனால ஸ்கிட் ஆகுறது, பேபிஸ் கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்ற பயமே நமக்கு வேணாம். இன்னொரு ஹைலைட் இதுல இருக்கிற ஸ்பேஷியஸ் சீட் வித் 2 பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் மக்களே. ஸோ வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல ஆன்டி ஸ்லிப் பெடல்ஸ்மே இருக்கு. லக்கி பேபி உட்காரும் போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லாவே தெரியும். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம், இதுல இருக்க பேரண்ட் கண்ட்ரோல் பிரேக்ஸ் மக்களே. இது இந்த ரீர் பேஸ்கெட்க்கு பின்னாடி இருக்கு. இந்த பிரேக்ஸ் போட்டு ஸ்டாப் பண்றோம்னா டயர்ஸ் மூவ் ஆகவே ஆகாது. ஸோ பேபிஸும் ஜாலியா இதுல உட்காந்துட்டு இருக்கலாம். அண்ட் அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலுமே நம்ம கையில இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த சைக்கிள் வெரி ஈஸி டு அசம்பிள் மக்களே. ஸோ பேபி சூப்பரா இந்த ட்ரை சைக்கிள் ஓட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட வைப்ரண்ட் கலர்ஸ் பேபிஸை நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. லக்கி பேபி இதுல இருந்து இப்பெல்லாம் இறங்குறதே இல்லை. 100% உங்களுக்கு இந்த ட்ரை சைக்கிளை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, lovlab.com மூணுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஓகே பரவாயில்ல, எனக்கு வளர்ந்துரும் மக்கள். இல்ல ஏன்னா லாங் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல. ஆக்சுவலி உள்ள லக்கி போட்டு விளையாடுது. ஆக்சுவலி பார்லர்னா அப்படிதானே ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாரு பின்னாடி சிறகச்சு. லக்கியம்மா தயவு செஞ்சு சொல்றேன், அதெல்லாம் நோண்ட கூடாது. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுன்னு இருக்குது. சமைக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ணிருந்தா கரண்டில சூடு வச்சிருவேன். இதுதான் கல் குழம்பு. இந்த கல் குழம்பு முதல்ல டேஸ்ட் பண்ணும்போது உஷ் பண்ணீங்களா? அச்சச்சோ, குழந்தை போய் உஷ் பண்ணி வச்சிருக்கே. அம்மாக்கு சாப்பாட்டுல போடலாமா? ஏய் நீ சாப்பிடுறா. ஏய் கல் குழம்பு நீ தான் இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ற. கல் மாதிரி இருக்கு. ஒழுங்கா கீழ வாங்க. நீ தான் சமைக்க மாட்டற. சமைக்கிற குழந்தை சாப்பாடு கூட சாப்பிட மாட்டற. லக்கி பாப்பாக்கு யாரை பிடிக்கும்? ஹலோ பாப்பா. ஹலோ சருக்கு மண்ணு டெய்லி லக்கியை தனியா உஷார் பண்ணி கூட்டு போயிட்டு அவர் பாசத்தின் விளிம்பில இருந்து வர வார்த்தைகள். ஆனா லக்கி எந்த ஆங்கிள் இந்த क्वेश्चन கேட்டாலும் இதான் மக்கள். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கரெக்ட்டா அல்வாப்பா. வாங்க போலாம். கிளம்புமா குழந்தை. நோ எல்லாம் சொல்ல கூடாது. வாங்க. ப்ளீஸ்லாம் வேணாம் லக்கி. ப்ளீஸ்லாம் இல்ல. வா ஒழுங்கா. ரொம்ப பண்ணேன்னு வெச்சுக்க. ஏய் அச்சிருவேண்டி பொரி உருண்டை. இதான் மக்களே என்னோட ஷார்ட் ஆட். ஆக்சுவலா நேத்தே உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். முடியல, வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நீ காட்டின மட்டும் இப்ப நான் கோல்டு மெடல்ல கொடுக்க போறேன் உனக்கு. வந்து ஃபார்வர்ட் கட்டிங். இருக்குறதுல பாதி ஹேர், இவ்ளோ ஹேர் இல்ல. ஏய் காதை திருப்பிடா. எவ்வளவு ஹேர் சொன்ன? எவ்வளவு ஹேரா? காது திரும்பிடும். வீடியோ உங்களுக்கு நான் வைக்கிறேன். எனக்கு எவ்வளவு ஹேர் இருந்துச்சுன்னு மக்களுக்கு நியாயம் பேசு. எல்லாருக்குமே தெரியும் நீ ஒரு பைத்தியம், போய் பேசுவேன்னு. இவ்ளோ இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ஷார்ட்டா கட் பண்ணி லாங்கா வச்சுக்கலாம்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனா லக்கி நைட் தூங்கும்போது அவங்க கையில சுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு டாயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஃபுல்லா இப்படி வச்சு குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா எங்க போறோம்னா பர்ச்சேஸ் காண்டி போறோம். நிறைய பொருள் எல்லாம் வாங்க போறோம். ஓகே மக்களே, இப்ப நம்ம கிளம்பிட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போயிட்டு
என்ன பண்ண போறோன்றது அவளுக்கே தெரியாது. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுவாங்க. அவங்க மில்க் கொட்டி வச்சிருச்சு லக்கி பேபி. அதனால போயிட்டு அங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். ஓகே மக்களே, நம்ம லொகேஷனுக்கு வந்து லக்கி ஒரு ஃபிஷ் அங்க ஒரு ஃபிஷ்ஷிங்க இருக்குது மக்களே. அத பாத்துட்டு நம்ம ஃபிஷ்னு சுத்தின இருக்காங்க. என்னம்மா ஃபிஷ் வேணுமா? என்னம்மா ஃபிஷ் இருக்கா? லக்கி இப்ப நீ சிறகடிக்க போற புரியுதா? உங்க சருக்கு மண்டைக்கு உன்னோட ரியல் ஃபேஸ் பண்ணுவோம். நாங்க குழந்தைலாம் அப்படிதான் பண்ணுவோம். அப்புறம் கையாட்டின்னு போயிடுவேன். இத கூட நான் தான் சுத்தணும். என்கிட்ட லக்கி வராதுமா, அம்மா கிட்ட தான் அது வாழும். பேசக்கூடாது. வெளியே வந்தா நீ ஒரு தாயா இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்ததே ரொம்ப லேட். டைம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம போய் பர்ச்சேஸ் தொடங்கலாம். நல்லாதான் இருக்கு. எனக்கு சாரி வாங்கவே தெரியாது மக்களே. என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது ஃப்ரீயா இருந்தா என் கூட வாங்க சாரி டபுள் ஷேட்ல. ஆனா பார்டர் ரொம்ப பெருசா இருக்கு. கீழே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி ஒரு மாதிரி இருக்கு? இங்க சொல்றேன், இவ்வளவு பெரிய பார்டர். பட்டு சாரினா அப்படிதான் இருக்கும். காப்பீடி நான் எடுக்கிற கலர் அப்படியே எடுத்துக்கணும். நீ எடுக்கிற கலர்ல நான் ஏண்டி எடுக்கணும்? லக்கி சிறகடிச்சுன்னு நீ சிறகடிச்சுன்னு ஒரு பக்கம். இது உன் டர்ன். நீ தான் லக்கி. வரவே மாட்டேங்குதுங்க பாரு. நீ பாரு எங்க சுத்தி இருக்கு பாரு. போனியே 1 மணி நேரம் நான் என்ன புடவை நீங்க பாக்க விட்டீங்களா? என்ன பாக்க விட்டீங்களா? 5 புடவைக்கு மேல நீங்க லக்கி வேணா லக்கி. வீட்ல நிறைய இருக்கு லக்கி. வா லக்கி. லக்கி உன் அம்முக்குள்ள சரிபடாது. இப்படி வந்து வா பாப்பா. ரொம்ப பண்ற லக்கி. லக்கி எங்க காணோம்? ஒளிஞ்சு நின்றது போல. நம்ம கேப்போன்னு ஒளிஞ்சு நின்றுருக்காங்க அந்த அம்மா. பூச்சி வளர்ற இடம் இல்ல. கிரீன் பண்ணு. அப்புறம் இன்னொரு கலர் ஏதோ பார்த்தனே, அது இந்த கலர், இந்த ப்ளூ பண்ணு. ஆரஞ்சு சாரி எனக்கு வேணாண்டா. நான் வேற கலர் தாண்டா வரேன் உங்களுக்கு. எனக்கு தானே எடுக்கிறேன். ட்ரெஸ்ஸே போதுமா கல்யாணத்துக்கு? என்னம்மா இருக்கா? சூப்பரா இருக்கே குழந்தைக்கு. வாழ்க்கை தான் மேட்ச் இல்லாம போச்சு. பக்கெட்டாவது மேட்சோட இருக்கட்டும். பக்கெட்டுக்கு ஜெக் வாங்குறதுலாம் மேட்ச் பாக்குறேன் பத்தி. வீட்ல இருக்க பாட்டில சமையல் செஞ்சுன்னு இருக்கு. இங்க வந்து பாட்டில உட்கார்ந்து இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்குள்ள இருக்க எந்த ஒரு பொருளையும் அவங்க யூஸ் பண்றதே பண்ணாது. லக்கி எழுந்து வா. வேணும் அது வேணும்ன்றது. முடிஞ்சு எழுந்து வந்துருது. செஞ்சு எழுந்து வந்துரு. ஐயோ லக்கி என் தள்ள கட்டு ஓடிச்சு மக்கள். ஏய் நான் அம்முக்குள்ள வந்து லக்கி அப்பா வேணும்னு ஒரே அழுகை இவ்வளவு நேரம். நிஜமா சீரியஸா லக்கி அப்பா தானே லக்கி. அப்பா சொல்லு லக்கி. பாத்தல நீ பாத்துக்கோ. அது எப்ப செஞ்சு நீங்க நோன்றதுக்கு அதனோட செல்லும் லக்கி. அப்பா தானே உங்களுக்கு செல்லும். வாங்க அப்பா கிட்ட போலாம் வாங்க. அப்பா ஜாலியா அதை பர்ச்சேஸ் பண்றாங்க. லக்கி பாய் பாய் சொல்லு பாய். இது யாரு? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ காணுமே லக்கி காணுமே. நானு அண்ணா. ஓகே அம்மா கேமராமேன். ஓகே அண்ணா பூச்சி விளையாடுற இடம் தேடுது. அப்பா எங்கம்மா? ஓகே பாய். The next day. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்துட்டோம். நேத்து லக்கி பேபி சரி அம்முக்குள்ள பண்ணாங்க. முன்னாடிலாம் பேக்ல சைலண்டா இருப்பாங்க மக்களே. ஆனா இப்பெல்லாம் பேக்லயும் இருக்க மாட்டாங்க, கையிலயும் இருக்க மாட்டாங்க, பறக்குறாங்க. ஒரே பிஸியாவே போயிட்டு இருக்கு மக்களே. ஃபுல்லா ஹேர் கட் பண்ணுது. சருக்கும் தான் ஹேர் கட் பண்ணுச்சு. கலரும் பண்ணிருக்கேன். லைட்டா அந்த சன்ல வர மாதிரி ஒரு கலர் பண்ணிருக்கேன். ஆனா தெரிய மாட்டேது. வீடியோ இன்விசிபிளா இருக்கிறதுக்கு எதுக்குடா அடிக்கணும்? அதுதான் நான் கேக்குறேன். தெரியாது தெரியணுமோ அங்க தெரியும். ஓகே மக்களே, சோ நேத்து கொஞ்சம் சாரி
பர்ச்சேஸ், இந்த சருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ். ஆனா லக்கிக்கு இன்னும் நாங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. இன்னும் அந்த ஒர்க் எல்லாம் இருக்கு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வர வழியில விக்கியையும் பார்த்துட்டு அப்படியே கொண்டா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கே நேற்று நைட்டு வந்து வந்துட்டோம். சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு நாங்க டீடைலா சொல்றோம், ஃபுல்லா உங்களுக்கு அப்புறம் ரிவீல் பண்றோம். அவெல்லாம் மக்களே இதான் ஒரு 2 டேஸா நடந்துட்டு இருக்கு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன சொல்றீங்க, என்னென்ன கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஹேர் கட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே சொல்றேன், நல்லா இல்ல, நல்லா தான் இருக்கு மக்கள், நல்லா தான் இருக்கு மக்கள். கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். அவளுக்கே தெரியாது. ஓகே மக்கள், நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்னைக்கும் நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பாமர் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வரேன். ஹலோ பிரியா.